ஐந்தினை 50 செய்யுள் 43 தலைவி தலைவனுடைய வருகைக்காக கடற்கரை மணல்மேட்டிலே அமர்ந்து கொண்டு சிந்திப்பதான செய்யுள். பொறி புற பள்ளி சினை ஈன்ற புன்னை வரி புறவார் மணல் மேல் ஏறி தெரிபுற தாழ்கடல் தன் சேர்ப்பன் தார் அகலம் நல்குமேல் ஆழியால் காணோமோ யாம். தாழ்ந்து ஆழமாக உள்ள கடலில் நிறைந்த கடல் பகுதியினுடைய தலைவன், கடலிலே துறைமுகத்தை உடைய தலைவனுடைய மார்பிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மாலைகளை நாம் எப்போது அணிவோம்? அவன் அணிந்த மாலை நமக்கு எப்போது கொடுப்பது உறுதியெனல், புன்னை மரப்பூக்கள் பல்லியினுடைய பொரிந்த பல்லியினுடைய முட்டைகளை போல அரும்புகளை தோற்றுவிக்குமாம். அப்படிப்பட்ட புன்னை மரத்தினுடைய பூ அரும்புகள் எல்லாம் இந்த மணல் மீது வரி வரியாக இருக்கிறது. அதன் மீது ஏறி சென்று கடலையே பார்த்து கொண்டிருக்கிறேன், எப்போது அவன் அந்த மாலையை நமக்கு தருவானோ என்று தலைவி தனக்கு தானே பேசிக்கொள்வதான செய்யும். புன்னை மரத்திலே பூத்திருக்கக்கூடிய பூக்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்றாருன்னா, பல்லி பொரிந்த பல்லி முட்டை போல இருக்கிறது. அவையெல்லாம் புன்னை மரம் எல்லாம் பூத்து கடற்கரையிலே சிதறி கிடக்கிறது. அப்படி கடற்கரையில் சிதந்து கிடக்கிற பூக்கள் மீது ஏறி மேட்டான ஒரு பகுதியிலே அமர்ந்து கொண்டு கடலை நோக்கியவாறே தலைவி தனக்கு தானே சொல்லிக் கொடுக்கிறாள். தலைவனுடைய போல் அவன் மார்பிலே அணிந்த மாலை எனக்கு கொடுப்பானோ. மீண்டும் ஒரு முறை செய்யும். பொறிப்புற பள்ளி சினை ஈன்ற புன்னை வரிப்புறவார் மணல் மேல் ஏறி தெரிபுற தாழ்கடல் தன் சேர்ப்பன் தாரகலம் நல்குமேல் ஆழியால் காணோமோ யாம். நன்றி, வணக்கம்.